நடுவர் அவர்களே, புலவர் ராமலிங்கம் பேசினார். சரி போனால் போதுன்னு இருந்தோம். அப்புறம் சாந்தாமணி அக்காவும் பேசினோன்னு தான் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒரு பையன், டீனேஜ் பையன் தப்பு பண்ணி போலீஸில் மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டர் விசாரித்தார், ஒன்றும் சொல்ல. சரி அடித்தாதான் இவன் சொல்லுவான் பொழுதுன்னு கையை ஓங்கினார். பையன் சொன்னான், சார் அடிக்காத, எங்கள் அப்பாவும் போலீஸில் தான் இருக்காரு. நான் இறங்கிட்டார் கையா. அவருக்கு என்ன பையனா, பெரிய ஆஃபீஸர் பையனாக இருந்து நம்ம போட்டு அடித்து நமக்கு மெமோ வந்துட போதுன்னு உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்காருன்னு. அவரும் விசாரணை கைதியாக தான் சார் இருக்காரு. அவர் வேலூரில் இருக்கார் சார். அது மாதிரி ராமலிங்கம் ஏதாவது பேசுகிறாரு, மறுப்பு சொல்லாமல் இது அதுக்கு மேலே இருக்குது. நான் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது எனக்குன்னு நினைச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. சாந்தாமணி அக்கா பாடிடுச்சு. என்ன வருத்தம், அந்த கொடுமை நெய்வேலியில தான் நடக்கணுமா? நீங்க ஏதோ அதையும் பாராட்டா நினைச்சிட்டீங்க. என்னவோ சும்மா ஆணும் பெண்ணும் சமம் அதெல்லாம் இல்லை. ஆண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல், பெண்கள் சில விஷயத்துல ஸ்பெஷல். எல்லாத்துலயும் சமம் இல்லை. என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் என்கிட்ட, நல்ல கேள்வி சார். அவங்க கேட்டான், இந்த லேடிஸு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக வராங்களே, எல்லா இடத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க. ராணுவம் முதல் கொண்டு, ராக்கெட் முதல் கொண்டு, விண்வெளி முதல் கொண்டு எல்லா விஷயத்துலையும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்களே. ஆனால் உண்மை ஒன்றுத்தில் நான் பார்க்குறேன், லேடிஸு காணுமேடா. ஆனால் எதிரடா, இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின், அதில் லேடிஸ் கிடையாது. ஐ அஃபிஷியல் வருவாங்க, டைரக்டர்லாம். வண்டியில் போய் அணைக்கிறதுக்கு கிடையாது. ஏன்டான்னு கேட்டான். நான் சொன்னேன், அப்படி இல்லைடா, லேடிஸ்க்கு எப்பவுமே பற்ற வைக்க தான் தெரியும், அணைக்கிறதுக்கு தெரியாது. அதனால இது தெரிய எடுக்குது. ஆமாங்க, இவங்க அளந்து விடுறாங்க டிவிஎஸ் 50ல. அப்போ இப்போதான் நான் 80, அப்போ 40 சொன்னாங்கல்ல. அது இடம் இல்லைங்க, வயசு. அது ஒன்றும் இல்லை, கேள்வி ரொம்ப சின்னது. வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா, இப்படி போட்டு பாருங்க சார். நம்ம நல்லா இருந்தோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பொறாமப்படுவோம். எவனாவது இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம நாசமா போயிட்டோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவான். இதுதான் சொந்தக்காரன். இப்போ இந்த விழா இவ்வளவு நல்லா நடக்குதுன்னா காரணம் என்ன சார்? நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை, அதனால தான் ஒத்துமையாக நடத்தின்னு இருக்கிறோம். இதே ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா சேர்ந்து, ஒன்றா சேர மாட்டான், சொந்தக்காரன் ஒன்றா சேர்னா வச்சுங்க, குத்து விளக்கு சின்ன மாமனார் தான் ஏற்றணும், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவான். இதுவே சொந்தக்காரன் ஒன்றா சேர்ற ஒரே ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் பார்த்து வரீங்களா? ஆனால் அதுவும் எல்லா கல்யாணத்துக்கும் சண்டை இருக்கும் சார். சில பேர் சண்டை போடுறதுக்குன்னு கல்யாணத்துக்கு போவான். கல்யாணத்தில் போய் கேட்பான், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான். இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. இவனுக்கு அதுவே புரியல. இல்லை எல்லாமே சார், பணம் என்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும், அதான் உண்மை. சும்மா பணம் கேவலமாக பேசிட்டு குணம் சொந்தம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பணம் தான். எனக்கு எங்கள் தாத்தா 84 வயசு வரையும் இருந்தார் சார். எங்கள் தாத்தாக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேற வேலை செஞ்சிருக்காரு. இல்லை அப்பெல்லாம் டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து 3 வீடு வச்சார் சார். போயிட்டார், செத்துட்டார். ஆனால் அவர் வச்ச சொத்து இன்னைக்கு நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தாவை நாங்கள் இன்னும் மறக்கலை, படமாக இருக்கார், டெய்லி கும்பிடுறோம். ஏன்? சொத்து வச்சுட்டு போனார். செத்தம் வாழ்ந்து இருக்காரு எங்கள் தாத்தா. எங்கள் சின்ன தாத்தா இருந்தார் அப்ராணி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த ராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார். அவர் படம் கூட எங்ககிட்ட கிடையாது. சொத்து தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும். சொந்தக்காரன் இருக்கும்போதே ஓடி போயிடுவான். எங்கள் மெட்ராஸ் இங்கே இருக்கா தெரியல, எங்கள் மெட்ராஸில் ஆட்டோவில் பின்னால் எழுதிடுவான், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. உண்மை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது டென்ஷனில் வராண்டாவில் வச்சுருங்க, லேபர் வார்டிலேருந்து ஆயமா வெளில வருது. மோனசுந்தரம், எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க, மோனசுந்தரம் மா அப்படின்னா. உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு, என்ன குழந்தைமா? 200 ரூபா கொடுத்துச்சு. அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கணும்.
இது குறைக்கும்போது எங்கள் பாட்டி செத்தாங்க. இடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான் சகோதரர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போனேன். துடு கொடுனாரு. எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அந்தம்மா போய் சேர்த்துது. அது எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரை சார் ரோல் மாடலாக வச்சுருக்கோம் சொல்லுங்க? யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம்? காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பானி, இல்லை குறைஞ்சபட்சம் விஜய் மஜையா. இதுவாக இருந்தாலும் சரி, பணம் முக்கியம். உறவு ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் பேசுறதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உறவு. நான் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவோம். ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போவோமே தவிர சண்டை கண்டிப்பாக நடக்கும். ஏதாவது 2 ஃபேமிலிக்கு சண்டை நடக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நான் வேண்டிக்கிட்டு அம்மன் கிட்ட ஒன்று தான், இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாது. முடியவே இல்லை. லாஸ்ட் வருஷம் போனேன். அதே மாதிரி 2 ஃபேமிலி சண்டை போட்டான். நான் நின்று இருந்தேன். திடீர்னு என் பக்கம் நின்று என் நம்பர் ஆகிட்டான். மோகன் நீயே சொல்லு, நீ படிச்சவன், இவர் சொல்றது நியாயமானா எனக்கும் குஷி, நம்மள அம்பையர் ஆகிட்டானு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அந்த அவன்கிட்ட கேட்குற அவன் நான் யோகியமான என்ன பக்கம் திரும்பிட்டான். இவன் படிச்சு ஊர் ஊரா பேசிட்டு இருக்கிறானே தவிர 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இவன் ஒரு 4 நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவனை விட்டான் சார். அவனை விட்டுட்டு என்ன முடிச்சு வாங்குறான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அம்பையர் ரிசைன் பண்ணிட்டு நம்மளும் பேட்ஸ்மேனாக இருக்கலாமான்னு. இப்படிதான் என்ன உறவு. அண்ணன் தம்பி அவரே சொல்றாரு சிவில் வழக்கு இருக்கு. உண்மையிலேயே தான். என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடு மெட்ராஸ் ஹவுஸ்ல, வெல் எக்யூப்டு ஹவுஸ். போறது டேய் பாரு, இது பாரு, அது பாரு, அது பாரு, எல்லாம் சிஸ்டம் இருக்கு. அலெக்சா டிவி ஆன் ஆனது, அலெக்சா ஏசி ஆன் ஆனது. நான் கிட்ட அம்மா எங்க என்ன, அலெக்சாவை விட்டு அம்மா எங்க என்ன, எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அண்ணன் எங்க என்ன, அவனை பற்றி பேசாத எனக்கு கோவம் வரானா. ஏண்டாண்ணா எதுக்கு எங்கள் அண்ணனுக்கு ஒரு சண்டை எங்கள் அம்மா வரலண்ணா. ஏண்டாண்ணா இல்லை 1 மாதம் நான் வச்சுருக்கணும், 1 மாதம் எங்கள் அண்ணன் வச்சுருக்கணும். ஜனவரி எங்கள் அண்ணன் வச்சுருந்தா நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி திருப்பி மார்ச்சுக்கு விடும்போது எங்கள் எனக்கு சண்டை வந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னால், இன்னும் நீ 31 நாள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு 30 நாள் 28 நாள்லாம் நீ எடுத்துக்கிறேன்னு. அண்ணன் தம்பி நான் சொன்னேன், அப்போ பேச்சுவார்த்தைலாம் அம்மா தனியாக வருவாங்களா வீட்டுக்குன்னு. இல்லை மெரினாவில் காந்தி சிலை பின்னால் காரில் நான் போய் நிற்பேன். அம்மா அவன் அங்கே நிற்பா. கார் அதாவது அம்மாவை கள்ளக்கடத்தல் பண்ணுறானுங்க. என்னது இது? சார் பணம் இருந்துட்டா போதும் சார். சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வெறும் பணம் எது தெரியுதா இல்லையா? நீ ஒன்றில் ஒரு இசை விழாக்கு பெரிய ஸ்பான்சர் ஒருத்தர் மாட்டினாரு, பூச்சி போட்டாங்க விழா குழு தலைவர்னு. அவனுக்கு இசையை பற்றியே தெரியாது. ஆனால் பணம் இருக்குது, சமூக அங்கீகாரம், தலைவரா நீங்கள் துவங்கி வச்சுட்டு போயிடுங்கன்னாரு. வந்து பார்த்து துவங்கி வச்சவன் சீட்டில் உட்காந்து திரும்பி முடிச்சுருந்தான். யார் ஸ்பான்சர் கொடுத்தாள்? பணக்காரன். அப்புறம் அமைப்பாளர் ஒருத்தர் கூப்பிட்டான். ஏதோ எல்லாரும் கல்யாணி அப்படிலாம் பேசினாங்களே, யாரும் மேடையில் லேடிஸை காணும் அப்படின்னா. அது ராகம்னு தெரியல. எல்லாமே உறவுகள் என்பது சார். பணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகாது சார். இன்னைக்கு சண்டே கல்ல இண்டு பேப்பர் எடுத்து பாருங்க. எந்த பொண்ணுக்கு அப்பாவாது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேவைன்னு போறானா? வெல் செட்டில் மாப்பிள்ளை எப்படி வேணும்? வெல் செட்டில். அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வெல் செட்டில் வரவன் போறான் ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்ட. நான் ஏற்கனவே செட்டில் போவேன். பொண்ணுங்க பொண்ணு பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டில் சொல்றாரு, இந்த பாருங்க பையன் வெறும் கிளர்க்குன்னு நினைச்சிடாதீங்க. ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. அதை லஞ்சம் வாங்குவான்னு அர்த்தம் சார். லஞ்சத்தை குவாலிஃபிகேஷன் ஆக்கின பரம்பரை சார் நம்ம இல்லை. எல்லாமே பணம் தான் சார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரகர் வந்து நிச்சயத்துக்கு முன்னால் ஓடி வந்து பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா மன்னிச்சிருக்கம்மா, நான் தான் பையனை பார்த்தேன், இப்போ தான் கேள்விப்பட்டேன் பையன் சனிக்கிழமை கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுவானா, இப்போ தான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது. இப்போ யார் தான் குடிக்கல? பொண்ணுக்கு அம்மாவே. மாதம் 2 ஒன்றும் இல்லாதவனே குடிக்கிறான். இந்த பையன் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். குடிச்சா என்ன தப்பு இருந்து? அப்போ என்ன ஆயிடுச்சு? பணம் இருந்தால் போதும் சார், எது வேணாலும் பண்ணலாம் சார். அதுதான் விருந்தோம்பை பற்றி சொல்லணும். உறவுகள் என்ன கஷ்டம் சார். முன்னெல்லாம் எப்படி சார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு ஏறுறாங்க. அந்த க்ரீன் டீயை கண்டுபிடிச்ச எவன் தெரியல. தயவு செஞ்சு சொல்கிறேன், க்ரீன் டீ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிங்க.
விருந்தாளி வந்தால் கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட கேளுங்க, டே கிரீன் டீ குடிப்பியாடான்னு. எங்கள் அத்தை போய் கிரீன் டீ, அதான் ரொம்ப அநியாயம் சார். கிரீன் டீ அந்த 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 டீ போட்டில் எப்போ வாங்கினதுன்னு தெரில, அது கிட்டத்து முன்னாலும் நாத்தடிக்குது, ரொம்ப நேரம் கஞ்சல் வச்சுன்னு. அது ரொம்ப கொடுக்க முடியாதுங்க, கம்மி பைசாக்கு வாங்கிட்டா ரொம்ப கொடுக்கணும், உள்ளே பிஞ்சிக்கும், ரொம்ப கஷ்டம். அந்த டீயை கொடுத்துட்டு போகும்போது கல்சா திரும்ப மெயின் கேட்டை கண்ட நாய் உள்ளே வருதுன்றாங்க. நம்மள தான் ஒரு காலத்தில் உறவுகள் வந்தால் கொடுக்கறதுக்குன்னு வெள்ளி கிளாஸ் வச்சுருப்போம் வீட்டில், உறவுகளுக்கு வெள்ளி டம்ளரில் கொடுப்போம். இப்போ உறவுகள் வந்தால் டிஸ்போசபிள் கிளாஸில் கொடுக்குறோம். உறவுகளே இப்போ டிஸ்போசல் ஆகிடுச்சு சார். அதனால தான் வந்த வம்பு இதெல்லாம். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ஒன்று சொல்கிறேன், உறவே வாங்கணும்னு ஒட்டி விளக்குறோம் சார். 1947 நம்மளுக்கு சுதந்திரம், 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம். திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணோம். என்னென்னு, இனிமேல் கணவர்கள் யாராவது அடித்தால் மனைவிகள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை திட்டம் சட்டம் அப்படின்னு ஜிஓ இஷ்யூ பண்ண முதல் நாளே 300 கேஸு சார் தமிழ்நாட்டில் மட்டும். அதான் வெயிட் பண்ணிக்கிறாங்க லேடிஸுங்க. இந்த மாதிரி சட்டம் வந்து எல்லாம் கியூவில் நின்று குத்துட்டு வந்துட்டாங்க. தப்பு இல்லை. நான் இது சொல்கிறேன், 47லேருந்து இதுவரையும் கணவன் அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறார், மாமியார் அடிக்குது, நாத்தனார் தொல்லை பண்ணுது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற லேடிஸு இந்தியாவில் எந்த லேடிஸாவது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் என்னுடைய கணவன் வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை விசாரணை செய்யுங்கள், எந்த லேடிஸாவது இதுவரையும் சொல்லியிருக்கா சொல்லுங்க? சொன்னதே கிடையாது. ஏன் வாங்க சொல்றதே அவங்க தான். அடுத்த உன் சீட்டு பக்கத்து சீட்டுக்காக எவ்வளோ வாங்கினா நீயே இருக்கிய வேஸ்ட். அப்படிதான் சார். கணவன் மானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க சார், கணவன் மானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க, அந்த உறவே மானான்னு கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனாலும் ஜீவனாம்சம் வேணும்ன்றாங்க. ஆக பணம் என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. நான் ஒன்று சொல்றேங்க, பணம் இருந்தால் தான் மனுஷனாவே மதிக்கிறான் சார். ஒரு வீட்டில் காலி விடல அடிக்குது, வீட்டில் ரிட்டையர் ஒரு பெரியவர் இருக்கிறாரு, போய் கதவு திறந்தாரு. வாசல் இருக்கிற பையன் அவரை பார்த்து கேட்குறா, வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா. 65 வயசு இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு மனுஷனே இல்லை. அந்த பையன் யாரும் இல்லை, கேபிள் டிவி வச்சுருக்கிற பையன். அந்த பையனுக்கு மாதம் மாதம் யார் காசு தராங்க, அவன் தான் மனுஷன். வீடு என் பையன் சொல்கிறான், சார் தாத்தா கிட்ட போய் பர்த்டேக்கு தாத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான்னா போப்பா போர் அப்படின்னா. என்னண்ணா வெறும் விபூதி தான் வைப்பார், ஒன்றும் தரமாட்டாருன்னா. இப்போ பணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற எந்த முதியவராவது அனாதை இல்லத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இல்லை. ஆக பணம் இருந்தால் போதும், அது நம்மளை காப்பாற்றும். ஒரு ஆள் அப்பா விட்டு போறாரு சார், அப்போ டாக்டர் சர்ஜரின்றாரு, பயப்படுவாங்க, ஐயோ சர்ஜரி சொல்லிட்டாங்க, செகண்ட் ஒப்பீனியன் போகலாமா? ஒய்ஃபு பக்கத்தில் சொல்லுது, உங்கள் அப்பா நான் ஒலிம்பிக் அப்போ போகிறாருப்பா, செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன். ஆக மரியாதை வேணும் வாழ்க்கையிலனாலே அதுதான் சார். இவங்க எல்லாம் சொன்னாங்க, பாரதி பார்த்தீர்களா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா பாசிட்டிவ் பாரதி. பாரதி நொந்து நூலாக போய் எழுதினான். உப்புக்கும் மிளகாவுக்கும் நான் கஷ்டப்படணும்னு நிலம் வந்துச்சுன்னா நாத்திகன் ஆயிடுவேன் பலாசக்தி தான். ஆக பணம் என்பது நம்முடைய பக்க பலம். 1 கோடி ரூபாய் எனக்கு டெபாசிட் இருக்கு வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு தெம்பு வரும் சார், காலையில் எழுந்த உடனே தெம்பு வரும். இன்னைக்கு இருக்கிற சொந்தக்காரன் அடுத்த வருஷம் நம்ம கூட இருப்பானே தெரியல, எத்தனை பேர் முறைச்சின்னு போவான்னு தெரியல. நம்ம மேலே வரும்போது நமக்கு நம்ம கூட பேசவே மறுக்கிற சொந்தக்காரன் எத்தனை பேர் இருக்கான். ஒரு திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டம் சார். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார் சார், அக்கிரமம் அநியாயம், சின்ன வயசுலேருந்தே நொல்லு தாப்பு உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாலும் எல்லாம் எங்கள் அம்மாலாம் பயப்படுவாங்க, கிட்ட டை போய் சுத்தண்ணி எடுத்துணுவான்னாரு. எனக்கு நல்லா நான் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தேன், சுத்தண்ணி எடுத்துணுவானாரு, எடுத்துன்னு போய் கொடுத்தேன், இன்னும் சூடாக்குதுன்னாரு. ஏய் சுத்தண்ணி தானே கேட்டேன், சூடாக தானே இருக்கும், போய் ஆற்றி எடுத்துணுவானாரு. போய் ஆற்றி எடுத்துன்னு வந்தேன். எப்படி ஆற்றினேன் அப்படின்னாரு. அப்போ சின்ன பையன், கல்யாணம் ஆகலை, அதனால் போய் பேச வராது. என்ன பண்ணிட்டேன், பச்சை தண்ணி கொஞ்சம் அது இல்லை அந்த மாதிரி ஆற்றக்கூடாது, நீ தான் வளர்த்துக்கிற உன் பையனை. அதை எப்படி ஆற்றணுமா, சுடு தண்ணியே அப்படியே ஆற்றணுமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதே பெரியப்பா நான் வளர்ந்து ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா, அவுட் சைடர் எவனாக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க.
எம்டி ஃபேமிலி வந்தால் கூட விசினஸ் ரூம்லேருந்து அங்கேருந்து தான் கூட்டிட்டு போவாங்க. எங்கள் பெரியப்பா உள்ளே வந்துட்டார், செக்யூரிட்டி உட்கார வச்சுட்டான். எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வரேன்னு. சார் நான் வர்றதுக்குள்ளேயே சார் அது எங்கள் ஆஃபீஸோட சிஸ்டம் சார். அது புரியாமல் என் செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அவன் பெரிய ஆஃபீஸரா, 4 வருஷம் அவனுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த காலத்தில் என் வீட்டில் வந்து ஃபீஸ் வாங்கி போயிருக்கான், நன்றி கட்டேன். இதெல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டி. எனக்கு அது தெரியாது. நான் வந்து மாமா கிட்ட பேசிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் சாதாரணமாக எங்கள் செக்யூரிட்டிங்க என் வண்டி உள்ளே வந்தாலே சடுனா அடுத்த நாள் சல்யூட்டே அடிக்கல சார். எவன் ஃபீஸ்லேயே கட்டணும், போடான்ட்டானுங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே வந்தால் பொறாமப்படுவாங்க, நம்ம நாசமாக போனால் கை கொட்டி சிரிப்பார்கள். உறவுகள் தேவை. பணம் மட்டும் இருந்தால் சார், பணம் இருந்தால் போதும் சார், புது புது உறவுலாம் வரும். புரிஞ்சால் கைத்தட்டுங்க. நன்றி, வணக்கம்.